எதிர்கட்சி பேசுறவங்க நேரடியா கொடுக்கணும்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் புகார் மனு கொடுத்திருக்காரு. கடந்த காலங்களில் எப்படி இருந்தது நீங்க சட்டமன்றத்தில் இதனால இப்ப புதிதாக, ஏன்னா இவங்க வெளிப்படையான தன்மையாக எங்களோட சட்டசபை நடைபெறும் சொல்லி ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ குறிப்பாக அது மாதிரி இல்லைன்னு ரொம்ப வருத்தமான செய்தி. உங்க கேள்வியே ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னால ஒன்னு சொன்னாரு, ஒன்னு சொல்லல, நிறைய சொன்னார். ஆனா தேர்தலுக்கு பிறகு எதுவுமே நடைமுறைக்கு வரல. தேர்தலுக்கு முன்னால மேடைக்கு மேடை நிறைய பேசினாரு. பஸ்ஸுக்கு மேல ஏறி நின்று 10 ரூபா பாட்டிலுக்குன்னு ஆடினாரு, பாடினாரு. சினிமாவில் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மாதிரி 10 ரூபா பாட்டுக்குன்னு பாடினார். தேர்தல் அறிக்கையில் நிறைய சொன்னார். பெண்களுக்கு 2500 ரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாரு. 1000 ரூபா தான் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதுவும் போய் சேரல. இன்னும் ஒரு பெண்மணி, ஒரு சகோதரியை பார்த்தேன், இப்படி கை வச்சாங்க. பாக்கெட்ல, அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாரு. அவரு இப்ப பேசவே மாட்டாங்க சட்டமன்றத்தில். அவர் தான் நம்முடைய ஜோசப் விஜய் முதலமைச்சர். அவர் 4000 ரூபாய் தருவோம்னு சொன்னாரு மாணவர்களுக்கு. 4 பைசா கூட நான் காணல. பையில இருந்து எடுக்க வேண்டியிருக்கு. 400 கோடி ரூபாய் பேங்க்ல தான் இருக்கு. 6 சிலிண்டர் தருவோம்னாரு. ஆளையும் காணும், சிலிண்டரையும் காணும். பேச சொன்னா பேச மாட்டேங்காரு. சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்றத்தில் நேரலை காட்சிகள் உருவாக்கும்னு சொன்னாரு. அதுவும் இப்ப நடக்கல. அவர் சொன்ன எதுவுமே நடக்கல. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு மக்களுக்கும் தெரியல. எப்படி முதலமைச்சராக இருக்கணும்னு அவருக்கும் தெரியல. இந்த சூழ்நிலையில் நாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு.